ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 11th ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்குற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ரிப்பீட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கேட்குறாங்க? A wire 10 meter long has a cross sectional area கொடுத்துட்டாங்க 1.25 into 10 to the power of -4 per meter square. It is subjected to load of 5 kg. If Young's modulus of the material is 4 into 10 to the power of 10 Newton per meter square, calculate the elongation produced in the wire. ஸோ ஜீனோட வேல்யூ அவங்க வந்து 10ன்னு எடுத்துக்க சொல்லிட்டாங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு ஒயர்னுடைய லென்த்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து வந்து உங்களுக்கு 10 மீட்டர் அப்படின்னு ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. ஒரு ஒயர், அந்த ஒயருக்கு வந்து லோடு அப்ளை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ லோடு அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு லோடுனுடைய வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 5 kg அப்படின்னு. அப்படி லோட் வந்து கொடுக்கும்போது அந்த ஒயர் எவ்வளவு தூரம் வந்து எலாங்கேட் ஆகும், நீளமாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ஓகேவா? சரி, ஏரியா வந்து நான் எடுத்து எழுதியிருக்கேன். லென்த்து 10 மீட்டர், லோடு வந்து 5 kg, யங்ஸ் மாடுலஸ் 4 into 10 to the power of 10 நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நம்மளுக்கு லென்த்து வந்து சேஞ்சஸ் ஆகுதா? ஸோ அதனால் சேஞ்ச் இன் லென்த், அதுதான் எலாங்கேஷன் ஆஃப் லென்த். இதுதான் கொஷின். இதுதான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஏரியா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதுதான் வந்து ஜி. ஓகேவா? ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேவா? சரி, இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா ஈக்குவல் டு யங்ஸ் மாடுலஸ் இன்ட்டு சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை எல். நம்மளுக்கு இந்த எல் தானே வேணும். நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? யங்ஸ் மாடுலஸ் தெரியும், லென்த்து தெரியும், நெக்ஸ்ட்டு ஏரியா தெரியும். ஃபோர்ஸ் வந்து நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? சரி, மாஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளவு? 5 kg. ஓகேவா? ஸோ அதனால் நான் 5ன்னு போட்டிருக்கேன். ஆக்சலரேஷன் 10, லென்த்து 10 மீட்டர், ஏரியா 1.25 into 10 to the power of -4, யங்ஸ் மாடுலஸ் 4 into 10 to the power of 10. ஓகேவா? சரி, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இங்கே 2 10 இருக்கா? ஸோ நான் 10 to the power of 2 நான் இங்கே எழுதிக்கிறேன். 1.25 into 4, இது 10 to the power of -4, இது 10 to the power of 10. ஸோ 10ல் -4 போச்சுன்னா 6. ஸோ 10 to the power of 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 1.25 into 4னா 5 வரும். இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே போடும்போது 10 to the power of -4 மீட்டர் தான் ஆன்சர் வரும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஃபோர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபோர்ஸ் ஆஃப் 4i வெக்டார் minus 3j வெக்டார் plus 4k வெக்டார் into நியூட்டன் இஸ் அப்ளைட் அட் அ பாயிண்ட் ஹூஸ் பொசிஷன் வெக்டார் வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ டார்க்கு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஃபோர்ஸ் இது, பொசிஷன் வெக்டார்னுடைய வேல்யூ இது, டார்க்கு வந்து கேட்குறாங்க. ஸோ டார்க்குக்கு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஐ வெக்டார், ஜே வெக்டார், கே வெக்டார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்னோட வேல்யூ 7, 4, -2. நெக்ஸ்ட்டு எஃப் வெக்டார்னோட வேல்யூ 4, -3, 2. 5. ஸோ இது சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை மறைச்சிக்கணும், இந்த ரோவையும் இந்த காலமையும் மறைச்சிக்கணும். ஸோ 4 5s are 20 மைனஸ் 3 2s are 6. ஸோ இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். நார்மலாகவே நடுவில் ஒரு மைனஸ் வரும். ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் டேர்மாக இங்கே வந்துடும் 6. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஜே இருக்கிற ரோவையும் மறைச்சிக்கோங்க, காலமையும் மறைச்சிக்கோங்க. 3 5s are
7 5s are 35 மைனஸ் நார்மலாக ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அந்த மைனஸ் 4 இன்ட்டு -2னா -8. ஸோ அந்த மைனஸும் இந்த மைனஸும் நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ +8 ப்ளஸ் கே வெக்டார் இருக்கக்கூடிய ரோவையும் மறைச்சிக்கோங்க, காலமையும் மறைச்சிக்கோங்க. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் -21 -4 4s are 16 -16. ஸோ இதை சால்வ் பண்ணி போட்டால் நம்மளுக்கு டார்க்கினுடைய வேல்யூ கிடச்சிரும். ஓகேவா? இதுதான் செகண்ட் சம். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகே, தேர்டு சம் பாருங்கள். இங்கே என்ன சொல்கிறாங்க, கார் டேக்ஸ் அ டர்ன் வித் வெலாசிட்டி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 50 m/s. ஸோ அதை இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ ஒரு கார் ஒரு சர்க்குலர் ரோடில் வந்து போகுது. ஓகேவா? ஸோ அதனுடைய ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து 10 மீட்டர், ரேடியஸ் 10 மீட்டர். இப்போ எனக்கு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து வேணுங்கிறாங்க. ஸோ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா, mv²/r. ஓகேவா? சரி, இப்போ மாஸ் வந்து லாஸ்ட்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 60 kg. ஓகேவா? இப்போ சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே நம்மளுக்கு எல்லா வேல்யூஸும் இருக்குது, டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இந்த கொஷின் வந்து March 24 அண்ட் 2019. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள், இப்போ மாஸ்னோட வேல்யூ 60 kgயா. ஸோ 60 இன்ட்டு v², வினோட வேல்யூ 50 இன்ட்டு 50, ஆர்னோட வேல்யூ 10. டைரெக்டாக வந்து கேன்சல் பண்ணிவிட்டு ஸோ மல்டிபிள் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ஸ்னோட வேல்யூ 15,000 N. இது ரொம்ப சிம்பிளான சம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் சம்மில் இங்கே வந்து பாருங்கள், a person does 30 kilojoule work on 2 kg of water by stirring using a paddle wheel. While stirring around 5 kilocalorie of heat is released from water through its container to the surface and the surroundings by the thermal conduction and radiation. Find the change in internal energy of the system. சரி, நம்மளுக்கு இந்த தியரியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா நம்ம யூன்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்போ ΔU கேட்குறாங்க. ஓகேவா? வேறு என்னென்ன நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 30 kilojoule ஆஃப் ஒர்க். ஸோ என்ன பண்ணுறாங்க, இந்த பர்சன் இந்த பேடல் வீலை வச்சு வாட்டரை வந்து ஸ்டிர் பண்ணுறாங்க. ஓகேவா? சரி, இப்போ எனக்கு ஒர்க் வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஸோ பேடல் வீலை வச்சு தண்ணியில் வந்து ஒர்க் நடக்குது. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஒர்க்கை வந்து நெகட்டிவில் தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால தான் இங்கே 30 kilojoule அப்படிங்கிறத நான் -30 kilojoule அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ 5 kilocalorie ஆஃப் ஹீட் ரிலீஸ்டு. ஸோ ஹீட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ரிலீஸ் எவ்வளவு ஆகுது, 5 kilocalorie. ஓகேவா? சரி, இப்போ ஹீட் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதா 5 kilocalorie. வெயிட் அ செகண்ட். ஹீட் வந்து உங்களுக்கு சிஸ்டம்குள்ளார வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஹீட் சிஸ்டம்குள்ளார ஃப்ளோ ஆகும்போது உங்களுக்கு நெகட்டிவில் தான் வந்து மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதனால தான் இதையும் -5 kilocalorie அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே கிலோவுக்கு 4184 ஜூல் வந்து 4184 ஜூல் வந்து வேல்யூஸ் வரும். ஸோ அதனால தான் 5 இன்ட்டு 4184 ஜூல் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஆன்சர் வருது. ஓகேவா? சரி, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்லேயே வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டேபிள் காலமை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அதை வச்சு உங்களுக்கு ப்ளஸ்ஸா மைனஸா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ΔU
வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ Q மைனஸ் W, Qனோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே இருக்குது, Wனோட வேல்யூவும் இங்கே இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ΔU வந்து 9080. இப்போ கிடச்சிருக்கிற இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் ஹீட் வந்து லாஸ் ஆச்சு இல்லையா? ஸோ இந்த ஹீட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் டன்னை விட வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் எனக்கு இன்டர்னல் எனர்ஜி பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் பார்ப்போம். ஓகே, 5th சம் பாருங்கள். இங்கே வந்து என்ன கேட்குறாங்க? ஷியர் மாடுலஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஷியர் மாடுலஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஷினை ஃபுல்லாக படிச்சிடலாம். metal cube of side 0.20 meter. ஸோ லென்த்து இதுக்கு வந்து ஷியரிங் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபோர்ஸ்னோட வேல்யூ 4000 நியூட்டன். ஓகேவா? சரி, டாப் சர்ஃபேஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அஸ்யூம் இதை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளவு? 0.50 சென்டிமீட்டர் பாட்டம் வித் ரெஸ்பெக்ட் டு பாட்டம் டாப் சர்ஃபேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஷியர் மாடுலஸை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஷியர் மாடுலஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் 3 டாபிக் வரும். யங்ஸ் மாடுலஸ், ரிஜிடிட்டி மாடுலஸ், அதை தான் ஷியர் மாடுலஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பல்க் மாடுலஸ். ஓகேவா? ஸோ ரிஜிடிட்டி மாடுலஸில் ஷியர் மாடுலஸ் அப்படின்னா ஷியரிங் ஸ்ட்ரெஸ் divided by angle of shearing strain. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின் தானே. ஸோ இது வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஆங்கிள் ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ அந்த டாப்பிக்கில் டிரைவ் பண்ணியிருப்பாங்க ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் இங்கே நான் எடுத்து போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா, இது ஒரு எக்ஸாம்பிள் சம் தான். ஓகேவா? ஜூன் 2023 வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ லென்த்து, நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸு, ஸோ ஆங்கிள் வந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 0.50 சென்டிமீட்டர் இதை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணுறாங்க டாப் சர்ஃபேஸ் மட்டும். ஏரியாங்கிறது L ஸ்கொயர். ஓகேவா? ஸோ லென்த் எதனால் நான் L போட்டிருக்கேன்? மெட்டல் கியூபு. ஸோ கியூபுக்கு ஏரியாவும் L ஸ்கொயர். ஓகேவா? அஸ்யூம் ஒரு சர்ஃபேஸ் மட்டும் நாம் எடுத்துக்கிறோம். அப்போ அது ஸ்கொயர் தானே. ஸோ ஸ்கொயருங்கும்போது ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் தானே. நான் இங்கே எல் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேவா? எல் ஸ்கொயர் இதை ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது ஏரியா நம்மளுக்கு இது கிடச்சிருது. ஸோ ஷியர் மாடுலஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஓகேவா? ஸோ ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா இன்டூ லென்த் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா? எக்ஸுங்கிறது எந்த அளவுக்கு நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்ஸ்னோட வேல்யூ 4000, ஏரியானோட வேல்யூ நம்மளுக்கு 0.04, லென்த்னோட வேல்யூ 0.20, எக்ஸனோட வேல்யூ 0.005. ஓகேவா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது ஷியர் மாடுலஸ்னுடைய வேல்யூ 4 × 10⁶ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கொஷின் பேப்பரில் கேட்ட இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோ இதனோட கண்டினியூஷனாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. பாய்.